அனைவருக்கும் நம்மளோட ஹெல்த் மைண்ட் சேனல்ல பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு விஐபி பார்க்க வந்திருக்கோம். யாருன்னா டாக்டர் ராய் வைத்தியத்தில் இருக்கிற பாலகிருஷ்ணன் சார் பார்க்க வந்திருக்கோம். நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்குமே அவர் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. சோ அது பத்தின டவுட்ஸ் நீங்க ஏதாவது கேட்கறதா இருந்தாலும் கேளுங்க. அதுக்கப்புறம் அவரை திருப்பி ஒரு டைம் மட்டும் எடுத்து போறோம். எனக்கு பர்சனலா நிறைய டவுட்ஸ் இருக்கு. என் பேரண்ட்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க. சோ அதை பத்தி இன்னைக்கு அவரோட ஒரு பிஸி ஷெட்யூல்ல அவர் வந்து நம்மளுக்காக ஒரு டைம் ஒதுக்கி நம்மளுக்கு இந்த டைம் கொடுத்துருக்காரு. சோ அவரை இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுங்க சார். நான் டாக்டர் எல் பாலகிருஷ்ணன், கோயம்புத்தூர் மாங்கரையில ஆயுர்வேத காலேஜ்ல 85ல இருந்து 92 வரைக்கும் படிச்சிருக்கேன். 93ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் என்னோட சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்கா யூனிவர்சிட்டியில பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சயின்ஸ் அதை வந்து டிகிரி எடுத்திருக்கு. சென்னையில வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நான் சாய்பாபா காலனியில கிட்டத்தட்ட 30-35 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லி ஆயுர்வேதிக் தான். இதுல வந்து எந்த விதமான அலோபதி மெடிசனோ இல்லை வேற எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ் மெடிசனோ வந்து நான் யூஸ் பண்றதே கிடையாது. கம்ப்ளீட்டா ஒன்லி பிளான்ட் ஆரிஜின் மெடிசின் மட்டும்தான் யூஸ் பண்றேன். இதுல வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக கிடையாது. இது பூராமே நம்ம இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பண்ணி கொண்டிருக்கிற வைத்தியம் தான். எதுவுமே வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்ட எதுவுமே கிடையாது. ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்யூ. இப்போ என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க சார்? பொதுவா வந்து ஆயுர்வேதிக்ல மக்கள் வந்து அதிகமா நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா வாத சம்பந்தமான நோய்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். ஆயுர்வேதிக் வந்து ஒரு பொது மருத்துவம். இதுல வந்து அனைத்து விதமான நோய்களையும் கண்டிப்பாக அனைத்து விதமான நோயாளர்களையும் அதுல இருந்து மீட்டு கொண்டு வர முடியும். ஓகே சார். இப்போ நிறைய என்கிட்ட ஒரு சில பேர் பேரண்ட்ஸ், நான் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். நம்ம கிட்ட நிறைய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் வரும்போது இந்த கால் வலி, முட்டி வலி, அதாவது எப்போ 50-55 அந்த மாதிரி நம்ம போனோம்னாலும் வயசாயிடுச்சுமா, சோ அதனால கால் வலிக்குதுமா அப்படின்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அப்போதைக்கு மெடிசன் வாங்கி போட்டுக்கிறாங்க, அப்போதைக்கு இது பண்ணிக்கிறாங்க. சோ அது பெஸ்ட் சொல்யூஷனா இல்ல அது எப்படி? சில நோய்கள் வந்து வீட்டு வைத்தியத்திலே குணமாயிடும். சில நோய்கள் சில வயசான காரணங்களால் ஏற்படக்கூடிய உடம்புல இம்யூனிட்டி பவர் இல்லாம, உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல், இந்த கால்சியம் குறைபாடு, விட்டமின் குறைபாடு, இந்த மாதிரி இருந்து வரக்கூடிய வலிகள் வந்து மருத்துவத்தினால மட்டும்தான் குணப்படுத்தும். அது வந்து சாதாரணமா வீட்டு வைத்தியத்தில் குணப்படுத்த முடியாது. இப்போ வந்து இந்த மெடிசன் வந்து ரெகுலரா எடுத்துட்டே இருக்கணும். இப்ப சுகருக்கு, தைராய்டுக்கு அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கும்போது ரெகுலரா நம்ம எடுத்துட்டே இருக்கணும், லைஃப் லாங் எடுத்துட்டே இருக்கணும். எடுக்கலைன்னா வந்து அது லெவல் வந்து ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்க மெடிசனை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் கொடுக்குது, எப்படி அது வேலை செய்யுது பாடியில, இல்ல எடுத்துட்டே இருக்கணுமா இல்ல குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துட்டு நீ பண்ணா போதுமா? சரியான கேள்விதான் கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து சுகர், பிபி, தைராய்டு இதுக்கெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. அது எந்த வைத்தியமானாலும் கண்டிப்பாக உங்க காலம் முடிகிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா மருத்துவம் பண்ணிதான் ஆகணும். இங்கிலீஷ் வைத்தியத்துக்கும் இந்த வைத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த சுகர் அப்படிங்கிற அந்த நோய்க்கு சில பக்க விளைவுகள் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து சில நாட்கள் ஆகும் பொழுது வரும். ஆனா ஆயுர்வேதிக்ல கண்டிப்பா அந்த பக்க விளைவுகள் வராது. மருந்துக்கும் பக்க விளைவுகள் கிடையாது. அதே மாதிரி நோயினுடைய பக்க விளைவுகளும் வராம இதை தடுத்து கொண்டு போகும். மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்கணும். பட் வந்து ஆயுர்வேதிக்ல இருக்கும் பொழுது என்னன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் பொழுது உடம்புக்கு தேவையான சத்து சேர்ந்து கிடைக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு நீங்க மருத்துவம் இல்லாமலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த ஃபுட் எடுத்துக்கும் போது, மெடிசன் எடுத்துக்கும் போது நிறைய பேர் சொல்றாங்க பத்தியம் இருக்கணும், இந்த ஃபுட் எல்லாம் கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடணும். சோ பத்தியம் இருந்தாதான் அந்த மருந்து வந்து பாடிக்குள்ள வந்து ஒர்க் பண்ணும். நிறைய பேருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்லுங்க? மருத்துவத்தினால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். அது வந்து சாதாரணமா வீட்டு வைத்தியத்துல குணப்படுத்த முடியாது. இப்போ வந்து இந்த மெடிசன் வந்து ரெகுலரா எடுத்துட்டே இருக்கணும். இப்ப சுகருக்கு, தைராய்டுக்கு அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கும்போது ரெகுலரா நம்ம எடுத்துட்டே இருக்கணும், லைஃப் லாங் எடுத்துட்டே இருக்கணும். எடுக்கலைன்னா வந்து அது லெவல் வந்து ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்க மெடிசனை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் கொடுக்குது, எப்படி அது வேலை செய்யுது பாடியில, இல்ல எடுத்துட்டே இருக்கணுமா இல்ல குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துட்டு நீ பண்ணா போதுமா? சரியான கேள்விதான் கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து சுகர்,
பிபி, தைராய்டு இதுக்கெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. அது எந்த வைத்தியமானாலும் கண்டிப்பாக உங்க காலம் முடிகிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா மருத்துவம் பண்ணி தான் ஆகணும். இங்கிலீஷ் வைத்தியத்துக்கும் இந்த வைத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த சுகர் அப்படிங்கிற அந்த நோய்க்கு சில பக்க விளைவுகள் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து சில நாட்கள் ஆகும் பொழுது வரும். ஆனா ஆயுர்வேதிக்ல கண்டிப்பா அந்த பக்க விளைவுகள் வராது. மருந்துக்கும் பக்க விளைவுகள் கிடையாது. அதே மாதிரி நோயினுடைய பக்க விளைவுகளும் வராம இதை தடுத்து கொண்டு ஆனா பட் வந்து மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்கணும். பட் வந்து ஆயுர்வேதிக்ல இருக்கும் பொழுது என்னன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் பொழுது உடம்புக்கு தேவையான சத்து சேர்ந்து கிடைக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு நீங்க மருத்துவம் இல்லாமலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், ஓகே.